வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டர்பன். இந்த வீடியோ இந்த டர்பன் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரியே வருது. இப்போலாம் இது நான் 2018 என் குழந்தை இட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போது ஒரு குழந்தை தெரியாமல் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்போ நிறைய பேருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடந்தது, இதெல்லாம் வேணும், இதுமாரி டர்பனில் மிக்ஸ் பண்ணி அடிங்க அப்படின்ட்டு. யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு அண்ணன் மட்டும் கேட்டு ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னார், நான் செஞ்சேன் இதேமாரின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அவருக்கு ஒரு ஆள் மட்டும் போதாது இல்லையா, நம்மளுக்கு எல்லோரும் தெரியப்படுதுன்னு தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து எனக்கு சான்ஸ் கிடச்சிது. நான் இது பண்ணுறேன். நம்ம அடிக்கிற கலர் ஒரு சொட்டு, ஒரு 2 ட்ராப் நல்லா குளிக்கு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இது நம்ம பெயிண்டருக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லுங்கள். வீட்டுக்காரங்களும் சப்போஸ் பெயிண்டருக்கு தெரியலனா நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நான் நிறைய பேருக்கு சொன்னேன். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு அலட்சியமாக எடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குமே, அதனால தான் நான் இது எடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏதாவது சிறிய தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை இது இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை பற்றிலாம் இது நான் கட்டாயப்படுத்தலை யாரையும், இதை செஞ்சு தான் ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோ இதுதான் பாருங்கள். நம்ம சேனலுக்காக நீங்கள் எதுவும் லைக் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணவோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. தப்பாக இருந்ததுன்னா பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள்.